ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு புது ஃபண்டை பற்றி பார்க்கலாங்க. நம்ம ரொம்ப நாள் யோசிச்சுட்ருக்கோம், இது பண்ணலாமா வேணாங்கிறது. ஒரு டபுள் மைண்டாக இருந்துகிட்ருக்கு நமக்கு. நம்ம ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்டு ஒரு ஃபண்டு எடுத்து பண்ணலான்னு பார்க்குறோம். ஆனால் என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விட ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்ஃப்ளேஷன் ஒன்றும் காமிக்கலைங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஃப்ளேஷன் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவங்களதும் ஒரு மாதிரி இருக்காது. ஆனால் மினிமம் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடது மினிமம் 20% நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன். ஆனால் அவங்களது எடுத்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 7% தான் கொடுத்துருக்கு. இது அவங்க எக்கானமி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கம்மியாக தெரியலாம். என்னென்னு பார்க்கலாங்க இப்போது. ஆனால் ஃபண்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 298 crores இருக்குது உங்களுக்கு. மினிமம் எஸ்ஐபியை பார்த்து 1000 rupees பண்ண முடியுமா? ஆனால் 100 rupees மேலே பண்ணிக்கலாம். என்ஐவி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா 19.40 இருக்குது உங்களுக்கு. ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. லாஸ்ட் ஒரு 5-6 தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஃபண்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க பர்சனலாகவே நிப்பான் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக அங்கே ஜாப்பனீஸ் மார்க்கெட் போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த சார்ஜ் ஆகுது. நமக்கு கிட்டத்தட்ட 1.2% இருக்குங்க. ஸோ அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸில் ரோடு பார்த்திங்க அப்படின்னா 1% இருக்குங்க உங்களுக்கு. வித்தின் 1 year பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுற மாதிரி தான் 0.005% இருக்குது உங்களுக்கு. நம்ம டேக்ஸ் இன்வெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராகவே எப்படி பண்ணுறோமோ அது பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் அட் ப்ரெசன்ட் இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4th place இருக்குது உங்களுக்கு. இது மியூச்சுவல் ஃபண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்க அசெட் மேனேஜ்மெண்ட்டில் ஏகப்பட்ட க்ரோஸில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1995 ஆரம்பிச்சது உங்களுக்கு. ஸோ அதனால் ட்ரஸ்டட் கம்பெனி தான். என்னோடய கால்குலேஷன் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 5 years ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 0.02% தான் கம்மியாக தான் இருக்குது. ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு இருக்கிறனால இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. எங்களோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 1 to 3 yearsக்குள்ளே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு காரணமாக வச்சு நம்ம இதை ஸ்டாக் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பண்ணுவோம். மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபண்டு கொஞ்சம் நம்ம ரிஸ்க் தான், கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே.